அழகா நான் உங்களுக்கு விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து டீமன் ஹண்டர்ன்ற சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 5 தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கூட இருக்க பெல் ஐகானை வச்சுங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. கொஞ்சம் நிறைய மிஸ்டரியா இருக்கிறதுனால பொறுமையா வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும் தான் புரியும். அதனால தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாமே கமெண்ட்ல ஸ்வாட் இமேஜ் பண்ணுங்க. நானும் பார்த்துக்கிறேன். சரி வாங்க நம்ம கதை கொடுப்போம். இப்போ ஒரு பொண்ணு தன்னுடைய கையில ஒரு பாலை வச்சுட்டு அவளை ஒரு பாட்டை பாடுறான். அந்த பாட்டுடைய முடிவுல வந்து இந்த பாட்டு எந்த இடத்துல முடியும் அப்படின்ற ஒரு கூட அந்த இடத்துல அந்த பாட்டு நிக்க. அதுக்கப்புறம் KER 1853 வருஷத்தை காமிக்கிறாங்க. அந்த வருஷத்துல ஒருத்தன் பார்த்த நைட் டைம்ல ரொம்ப சோகத்தோட வந்துட்டு இருக்கான். அதுவும் சூப்பு கடைக்கு அவனும் உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த வழியா போயிட்டு இருக்க இன்னொருத்தர் பாக்குறான். அவரை பாக்குறதுக்கு இவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் மாதிரி இருக்கிறத பார்த்த உடனே அடக்கடவுளே எக்ஸ்கியூஸ் மீ நீங்க அப்படின்னு இவனும் ஷாக் ஆயிட்டு அவங்கள போய் பார்க்கலான்னு பார்க்க அப்ப திடீர்னு பார்த்தா எங்க இருந்தாலும் பால் வந்து மோதிரான். நாட் சொல்லுவோம். இன்னொரு பக்கம் அவ்வளவு பயத்துல இவர்கிட்ட ஸ்வாட் இருக்கிறத பார்த்துட்டு அடக்கடவுளே என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாதனமா உங்களை இடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளவு பயத்துல கேட்க, இல்லைங்க நான் தான் யாரோ ஒருத்தவங்களை பார்த்துட்டு உங்களை தெரியாம மோதிட்டேன், ஏமானதான் தப்பு இருக்கு. ஆனா இருந்தாலும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே உள்ளுக்குள்ள இருந்து பார்த்தா நம்ம சூப் ஷாப்போடைய ஓனரும் எங்க என்னப்பா நடக்குது, ஓ நாட்ஸோக்கோ முகுரா நீ இன்னைக்கு வந்துறியா, அப்பா நினைச்சுக்காத நாட்ஸோ, இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சாமுராய். அது மட்டும் இல்லாம இந்த பையனுடைய மனசு வந்து ரொம்ப தங்கமான மனசு தெரியுமா. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில அந்த மூரான்ற ஆளுக்கும் இவங்க சூப்பு கொடுக்க ரொம்ப நன்றி அப்படின்னு வழக்கம் போல அவனும் திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்னாச்சு மூரா, ரொம்பவும் இன்னைக்கு சோகமா இருக்கீங்க? ஒன்னும் இல்ல, ஏதோ நீங்க மனசுல வச்சுட்டு இருக்கீங்க, அது எங்க கிட்ட சொன்னாதானே கொஞ்சமாச்சும் மனசுக்கு ஆறுதலா நீங்களும் அதுக்கப்புறம் சாப்பிடுவீங்க, திருப்தியா சாப்பிடுங்க. ஆமா நீங்க சொல்றது சரிதான், நான் சொல்றது எதுவா இருந்தாலும் உங்களுக்கு கூடிய வச்சுப்பீங்க தானே, யார்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? இல்ல நாங்க சொல்ல மாட்டோம், ரொம்ப நன்றி. நான் என்னுடைய அண்ணனை தேடிட்டு இருக்கேன், அவனை நீங்க பாத்துருக்கீங்களா? இல்ல என்ன நீங்க பேசுறீங்க, உங்களுடைய அண்ணன் சொல்லிட்டு இந்த இடத்துல நாங்க யாருமே அந்த மாதிரி பார்த்தது இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும் மோரா ஃபேமிலி இருக்க உங்களை சார்ந்த அந்த ஃபேமிலியில உங்களுக்கு எந்த விதமான அண்ணனும் முதல்ல கிடையாது, எல்லாருக்குமே அது தெரியுமே. இல்ல எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் காணாம போயிட்டு அவனை தேடி தான் இருக்கேன் நானு. ஓஃபோ நீங்களாச்சும் நம்புங்களேன். சரி உங்களுக்காச்சும் என்னுடைய அண்ணனை பத்தி தெரியுமா? அவன் பேரு சடனாகா மூரா. சாரி என்ன மன்னிச்சிருங்க, எங்களுக்கு தெரியாது. இதனாலதான் நான் ரொம்ப சோகத்துல இருக்கேன். ஏன்னா யாருக்குமே என்னுடைய அண்ணன் ஒருத்தன் இருக்கான்ற விஷயம் யாருக்குமே தெரியல. என்னோட பேரண்ட்ஸ் கூட அப்படிதான் சொல்றாங்க. ஒருவேளை எல்லாருக்கும் மைண்ட் லாஸ் ஆயிடுச்சா, இல்ல என்னுடைய மைண்ட் தான் குழம்பு போயிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் கொஞ்சம் இருக்கமா இருக்க மனசு அவனுக்கு. என்னோட பக்கம் அந்த கடை ஓனரும் சரிங்க பாருங்க மூரா, இப்போதைக்கு இந்த சூப்பை சாப்பிடுங்க, சில்லுன்னு ஆயிட போகுது, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் யோசிக்கலாம். அவர் சொல்றது உண்மைதான் மூரா, எங்களை மன்னிச்சிருங்க, உங்க பிரதரை பத்தி எதுவும் எங்களுக்கு தெரியாது, பட் இருந்தாலுமே கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அவர் கண்டிப்பான நாங்க நம்புறோம். நீங்க இப்போதைக்கு உங்களுக்கு கொடுத்த சாப்பாடு நல்லபடியா சாப்பிடுங்க. ஆனா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உதவுறதுக்காக எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நல்லாவே தெரியும், இந்த வேலையை அவர் கணக்கத்தினமா முடிப்பார் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? ஆமா தானப்பா, ஆமாமா இவர் சரியா சொல்றா. அந்த ஆளுக்கு வந்து நிறைய நல்ல மனசு இருக்கு, அதே மாதிரி பயங்கர பலசாலியும் கூட, அவர்கிட்ட கூட ஸ்வாட் இருக்கு. அப்பனா நீங்க சொல்றது பார்த்தா ஒருவேளை அவரு நிஞ்சாவா சாமராயா இல்ல ஈவில் ஸ்பிரிட் அழிக்க வந்து ஒருத்தரா? இல்ல நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, ஜஸ்ட் அவர் ஒரு சாமராய் மாதிரி தான். அதாவது இந்த இடத்துல அதிகப்படியா நடக்கிற ஒரு மிஸ்டரியான விஷயமும் கூடவே டீமன்ஸையும் கொண்டுட்டு இருக்காரு அவரு. அதுதான் அவருடைய முக்கியமான வேலையா இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம எப்பவுமே என்னுடைய கடைக்கு வந்து அவர் சூப் சாப்பிட்டு போறது வழக்கமா வச்சுட்டு இருக்காரு. அதனால கண்டிப்பா இன்னைக்கும் வருவாரு. அங்க பாரு நம்ம பேசிட்டு இருக்க அந்த டெவில் இந்த இடத்துக்கு வந்துட்டாச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ உள்ள வர அவங்களும் ஒரு வெல்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கேட்கிற அந்த சூப் எடுத்துன்னு வந்துடுறாங்க. ஹீரோ போகும்போது இருந்தாலும் கொஞ்சம் பாக்குறான் மோராவும் என்னோட பக்கம் சீசனுக்குள்ள வர அந்த பூக்களை பத்தி எல்லா விதமான விஷயத்தையும் ஒஃபுவும் நம்ம ஹீரோ கிட்ட கூப்பிட்டு பேசிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து அந்த மோராவும் பார்த்துட்டு இருக்கான். என்ன இது இவங்க எப்போதை பேசி முடிப்பாங்க, எப்படி நம்ம அவங்க கிட்ட போயிட்டு பேசுறதுன்னு சொல்லிட்டு அவனும் ஏங்கிட்டு இருக்கான். ஒரு இடத்துல அவன் பொறுக்க முடியாம சாரி என்ன மன்னிச்சிருங்க உங்களுடைய பேச்சுவார்த்தையில குறுக்கிறதுக்கு, இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சாரி மன்னிச்சிருங்க, என்னை பத்தி நான் முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்ககிட்ட கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை கொடுத்தேன். என்னோட பேரு நாட்டோசோக்கோ மூரா. நீங்க இந்த இடத்துல தனித்துவமான வித்தியாசமான விஷயங்கள் அப்புறம் டீமன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன், அது உண்மையாமா? ஆமா நான் செஞ்சுட்டு இருக்கேன், ஒன்லி நான் டீமன்ஸ் மட்டும் தான் கொண்டுட்டு இருக்கேன். அப்படின்னா எங்க கிட்ட ஒரு முக்கியமான ஒரு வேலை உங்களுக்காக நான் ஒப்படைக்கலான்னு இருக்கேன், அதை நீங்க எங்களுக்காக கொஞ்சம் பண்ணி கொடுப்பீங்களா? சாரி மன்னிச்சிருங்க, அடுத்தவங்களுடைய பர்சனலான எந்த ஒரு விஷயத்திலும் நான் தலையிறதுக்கு இதுக்கப்புறம் நான் தயாரா இல்லை. ஏன்னா என்னுடைய வேலை இந்த இடத்துல டீமன்ஸ் ஸ்லேயிங் பண்றது மட்டும் தான், அதனால என்ன மன்னிச்சிருங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல. அப்படியா சரி தலைவனும் அதுக்கப்புறம் சுகமா போவேன். மோரா போகும்போதே சாப்பாடை சாப்பிடாம அதுக்கான காசை மொத்தம் வச்சுட்டு கிளம்ப. என்னோட பக்கம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க ஹீரோக்கு எப்படியாச்சும் இவனுக்கு உதவி பண்ணுன்றது. அதுக்காக ஹீரோ கிட்ட கொஞ்சம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எங்க பாரு இதுக்கு முன்னாடி அந்த வந்துட்டு போன அந்த பையன் வந்து மூலியமா அவனுக்கு வேலை நடக்கணுன்றது பார்க்கறது எல்லாமே அவன் இத்தனை நாள் ரொம்ப கவலையில இருக்கான். நீ உதவி பண்ணா கண்டிப்பா அவனோட லைஃப் மாறிடும். அவன் தன்னுடைய பிரதர் காரணம் தான் தேடிட்டு இருக்கான், அதனால கண்டிப்பா நீ அவனுக்கு உதவி பண்ணினா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவன் ரொம்ப நல்ல பையன் தான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமா தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு அவங்களுக்கு கேட்க, நீங்க அவனை பத்தி நல்லா அப்சர்வ் பண்ணிருக்கீங்க போல. ஆமா ஒன்னு போலியா அவனும் ரெகுலரா இந்த வந்து சாப்பிட்டு போவான். அதுக்கப்புறம் ஒரு டீ குடிக்கிற கடையில பார்த்து ஹீரோவும் வந்திருக்கேன். நாட்டும் இருக்கான். டேய் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஒரு ஆர்டர் கொடுங்க, டீயும் சோபியும் மோச்சியும் கொடுங்க. அதுக்கப்புறம் அவன் நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்ப வெக்கப்படுறான். உனக்கு மோச்சினா ரொம்ப பிடிக்கும் போலியே, விரும்பி சாப்பிடுறேன். ஆமாமா. அதுக்கப்புறம் அவளுக்கும் அதை எடுத்து வந்து கொடுக்க. ஹீரோவும் என்ன எப்போ உனக்கும் செஞ்சிக்கும் இடையில மேரேஜ் நடக்க போது இதுக்கிட்ட அவ ஷாக் ஆயிட்டு, என்னது எனக்கும் அவனுக்குமா, எப்போ யார் இதை சொன்னது உனக்காக? இல்ல உனக்கு 16 வயசு, இப்போ மேரேஜ் ஆகிற வயசு தான். 16ன்றது அந்த காலகட்டத்தில் அது ரெகுலரான வயசு தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு. சின்ன வயசுல அப்பெல்லாம் கல்யாணம் பண்றது ரெகுலர் ஆகுதுனால இது ஒரு பெரிய குற்றம்லாம் கிடையாது. அதுவும் அந்த காலத்துல இப்பதான் வயசு ஏற்றிட்டாங்க. நீ
எப்படி இந்த மாதிரிலாம் நினைக்கலாம்? நான் எப்போ செஞ்சு மேரேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, அப்போ பண்ண மாட்டியா? நான் இமேஜின் பண்ணதில் நீ கண்டிப்பாக அவனை பண்ணிப்பேன்னு நினைச்சேன். இல்லை செஞ்சு என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு தெரியாது, அவன் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கான ஒரு பிரதர் மாதிரி தான். ஈவன் இருந்தாலுமே என்னுடைய டேடி கிட்ட நான் சொல்லிட்டேன், எனக்கான ஒரு ஹஸ்பண்டை நானே தேடிக்கிறேன்னு. அதுக்காக இதனால் இருக்கும் எந்த ஒரு தடையும் விடாம எல்லாத்தையுமே என்னுடைய சுதந்திரத்தில் அவர் விட்டுட்டாரு. நானே அவரை சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒருவேளை நான் மேரேஜ் பண்ணுறதா இருந்தால் ஒரு சாமராய் அப்படி இல்லைன்னா ஒரு மெர்ச்சன்ட் ஃபேமிலியில் இருக்க ஒருத்தரை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவரும் ஆசைப்படுறாரு. அதுவும் நல்லா தான் இருக்குல்ல. அப்புறம் உனக்கு எந்த மாதிரியான ஒய்ஃப் தேவை? எனக்கு நிறைய எதிர்பார்ப்போட இருக்கிற எந்த ஒரு ஒய்ஃபும் தேவையில்லை. ஒரு நல்ல வேலை செய்கிறவங்க இருந்தால் மட்டும் போதும். அது மட்டும் இல்லாமல் நான் செய்கிற இந்த வேலைக்கு கண்டிப்பாக எனக்கு ஒய்ஃப்லாம் செட் ஆக மாட்டாங்க. அப்படியா? இருந்தாலும் நீ சொல்றது உண்மைதான். சரி சார், இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், உன்னோட வயசு தான் என்ன? என்னுடைய வயசு இப்போ கரண்டா ஒரு 31 இருக்கும். என்னது 31 வயசா? செஞ்சு விட ரொம்ப அதிகமாக இருக்கேட வயசு. ஆனால் உண்மையிலே உன்னோட முகத்தை பார்க்கும்போது அப்படி தெரியலையே. என்னடா இதெல்லாம் சீக்கிரட்டான லோஷனை பயன்படுத்தியா? நீ வயசாகாத மாதிரியே தெரியலையே. சரி, அதை பற்றிலாம் நீ கவலைப்படுற? என்ன இந்த போட்டு கிளம்புறியானே? ஆமா, எனக்கு டியூட்டி டைம் ஆயிடுச்சு. டீமன்ஸ் திரும்பி அடிக்க போறியானே? ஆமா. நான் சொல்லுவோம், எங்க பாரு, டீமன்ஸ் ஹண்டிங் பண்றது மட்டும் வேலை கிடையாது. இதில் எவ்வளவு வேலை இருக்கு. வேணும்னா அதையும் போய் பாரு. எதுக்காக நீ இதையே சூஸ் பண்ண? அதுக்கான ஆன்சர் எனக்கு மனசுக்குள்ளேயே இருக்கு. அது உனக்கும் நடந்திருக்கு. அதனால தான் நான் உனக்காக உதவி பண்ண அந்த டைம்ல. அது மட்டும் இல்லாம எல்லாமே என்னுடைய விருப்பத்தின் பேர்ல தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்ற? ஆமா, எனக்குன்னு ஒரு நல்ல ரீசன் இருக்கு. அதுக்காக மட்டும் இந்த பாதியை சூஸ் பண்ணி போட்டுருக்கேன். சரி, ஓகே, இப்பதான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு நீ சொன்னதுல. உண்மையிலே சொல்ற ஜென்யா, உன்னுடைய பர்சனாலிட்டி பார்க்கும்போது சில டைம்ஸ் வந்து நீ எதை பத்தியும் கவலைப்படாம உன்னுடைய சந்தோஷத்தை இந்த லைஃப் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ற. ஆனஸ்ட்லி ஒன்னு மாதிரி நாள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நாட்ஸோட எங்க பாரு, நாட்ஸோட தொல்லாத, நாட்ஸ் ஒன் மட்டும் சொல்லு. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம நல்லா தான் பேச ஆரம்பிச்சோம். அடிக்கடி பார்த்து பேசிக்கிறதுனால இதுக்கப்புறம் நாட்ஸ் ஒன்னு எனக்கு கூப்பிடு. சரி, ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு. அப்புறமா அந்த சூப்பு கடையில் உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போக ஹீரோவை ஸ்மைல் பண்ண. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மோராம காமிக்க அவனும் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வரதுக்காக தேங்க நின்று இருக்கான். அரிமரி என்னடா பண்ணிருக்க? திரும்பி எடுத்து வந்துடுவியா? நான் உங்கள்கிட்ட எத்தனை முறை சொல்லிட்டேன், மோரா ஃபேமிலியில உனக்கு நீ எந்த ஒரு அண்ணனும் கிடையாது. நீ ஒருத்தன் மட்டும் தான். அப்படிதான் கிடையாது. ஏன் எங்களுக்கு மட்டும் ஞாபகம் இருக்குது, உங்க யாருக்கும் அந்த ஞாபகம் இல்லையா? ஆமா, நான் சில விஷயத்தை கேள்விப்பட்டேன். நீ உன்னுடைய அண்ணனா இருக்கிறத நினைச்சு அந்த ரெட் லேடி ஏரியாக்கெல்லாம் போய் தேடி இருக்கியாமே உன்னுடைய பிரதரை. உனக்கு வெக்கமல்ல? எதுக்காக அந்த இடத்துக்குலாம் போயிட்டு தேடிட்டு இருக்க? உன்னால இந்த மானமே போடுது இந்த ஃபேமிலியோடது. மூராவோ ஃபேமிலியில சாமராயா இருந்துட்டு நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. உனக்குன்னு தனி வேலைகள் இருக்கு. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத. நீ ஏன் நாங்க சொல்ற கடமைகள்லாம் செய்யாம நீ உன்னுடைய அண்ணனை தேடுறன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்க? உங்களுக்கு அதை பத்தி தெரியாது. என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாமே என்னுடைய டியூட்டியில தான் இருக்கு. கூடவே என்னுடைய பிரச்சனை நான் கண்டுபிடிக்க மாட்டேன். நீங்க யாரும் அதை கேட்கறதுக்கு? நான் இந்த விட்டு கோபத்தில் கிளம்புற சொல்றதுக்கு அப்புறம் அவனும் கிளம்பு. அவன் அந்த இருந்து பயங்கர வேகமா ஓடுவான். அவன் மூச்சு வாங்கிட்டு இருக்கும்போது இங்க பாரு அரிமரி, யாராலும் பார்க்க அந்த இடத்துல யாருமே இல்லை. அப்ப அவனுடைய அண்ணகாரனோட ஞாபகம் வருது. நீ மக்களை சம்பாதிக்கிற இல்லையோ, ஆனா நல்ல மனிதர்களை கூட வச்சுக்கோ. அவங்க மூலியமா நீ உருவாக்குற அந்த ஒரு வீடு என்னைக்குமே ஹாப்பியா இருக்கும். எனக்கு எதாவது அதை மறந்துடாத. நம்மளுடைய நாடு, நம்மளுடைய வீடு எல்லாமே நமக்காக தான் இருக்கு. நான் ஒன்னும் வேலையெல்லாம் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இல்லை. அதனால நீ பார்த்து கொஞ்சம் சுதாரணமா வாழ்ந்துட்டேன்னா அப்படின்னு அவனுடைய வார்த்தையை கேட்டு திரும்பி இப்போ ஃபிளாஷ்பேக்ல இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். அவனும் கொஞ்சம் ஃபீல் பண்ண, என்னுடைய பிரதர் இப்போ எங்க தான் இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஓ, உன்னோட பிரதர் தெரியலன்னு சொல்லிட்டு அப்புறம் ஹீரோவும் பின்னாடி வந்திருக்கான். நீயா? நான் ஜென்னியா, உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். நான் டிசைட் பண்ணிட்டேன். நீ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, அதை நான் சால்வ் பண்ண தான் உன் கூட வந்திருக்கேன். இப்போ என்ன சொல்றேன்? ஆமா, என்னால கண்டிப்பா ப்ராமிஸ் பண்ண முடியாது கேட்கற கேள்விக்கும் அப்புறம் உன்னுடைய அண்ணனை கண்டுபிடிக்க முடியுமான்றது. பட் இருந்தாலும் என்னுடைய முயற்சியை பண்ணுவேன். அதனால என்னுடைய நம்பிக்கை நீ புரிஞ்சுக்கோ. கண்டிப்பா நீ புரிஞ்சுப்ப நான் நம்புறேன். ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க ஒருத்தங்களாச்சும் என்ன நம்புறீங்களா? அதுவே எனக்கு சந்தோஷம் தான். சரி, ஓகே, இருந்தாலும் உன்னுடைய பிரதர் எப்போது இருந்து காணாம போனா? எங்க போயிட்டு இருப்பான்? நீங்க ஒரு கெஸ்ட்ல இருப்பீங்களா? எந்த இடத்துக்கு வழக்கமா போவோம் அதெல்லாம் சொல்றீங்களா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லணும் பார்க்க. ஒரு நிமிஷம் இந்த இடத்துல வச்சு வேணாம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோவே ஒரு இடத்து போட்டு போறான். ஜெனியா ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி இன்ட்ரோடக்ஸ் கொடுத்துக்கோங்களேன். நீங்க யார்? உங்ககிட்ட எப்படி இந்த கட்டணம் வச்சு? அதுவும் பார்க்க ஹை குவாலிட்டி இருக்கிற ஒரு பழமையான ஸ்வாடு மாதிரி இருக்கு. நீங்க சாமராய் தானே? ஆமா, ஆனா இருந்தாலும் இந்த ஸ்வாடு வந்து என்னோட இது கிடையாது. எனக்கு ஒருத்தர் மூலியமா கிடைச்சது. நான் ஒரு மவுண்டன் வில்லேஜ்ல இருக்கிற அந்த வில்லேஜஸ் எல்லாத்தையுமே நான் ப்ரொடெக்ட் பண்றேன். அந்த ஒரு வேலையில இருக்கும்போது நிறைய மாச்சஸும் டீமன்ஸும் வந்ததுனால அதுங்களை அடிச்சு இந்த கட்டணம் அதுக்கப்புறம் பரிசா பெற்றேன். அதுக்கப்புறம் அந்த கிளம்பி இப்போ வேற ஒரு இடத்துல இப்போ வந்துட்டு இருக்கேன். இதனாலேயே அந்த டீமன்ஸ் அடிக்கணுன்றதுக்காக நான் இந்த அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அப்பனா இதானா? அப்பனா உங்களுடைய வில்லேஜ்ல ஸ்மித்திங் எல்லாம் பண்ணி பிரமாதமா செஞ்சிருக்காங்க ஹை குவாலிட்டியில. அப்பனா இது ஸ்பெஷலா எதனா ஒரு பேர் இருக்கா? இருக்கு. இதோட பேர் யாரே? இந்த ஒரு பேருனால ஆமாமா, இந்த ஒரு பேரை பார்க்கும்போது எனக்கு நல்லாவே தெரியுது. கண்டிப்பா பிரமாதமா இருக்கு. அப்பனா இது பக்கவான பழமையான சூப்பரான சோடு தான் அப்படின்னு ஹீரோ பத்தி அவனு தெரிஞ்சுக்கிற. அதுக்கப்புறம் ஹீரோவும் இப்போ உன் கதைக்கு வருவோம். எங்க பாரு, நீ எதுக்காக உன்னுடைய அண்ணன் இந்த மாதிரி தொலைஞ்சு போட்டன்ற விஷயத்தை வச்சு தேடி இருக்கேன். ஆமா, இந்த இடத்துல எனக்கு அண்ணன் இருக்கான்றது எனக்கு மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. யாருக்குமே ஞாபகம் இல்லை. எல்லாமே மறந்துட்டு இருக்காங்க. அதுதான் என்னால புரிஞ்சுக்க முடியல. பட் இருந்தாலுமே இந்த இடத்துல ஷாக்கா இருக்கிற விஷயம் யாருக்குமே என் அண்ணனை பத்தி தெரியல. ஆனா நீங்க நம்புனீங்க. என்ன மன்னிச்சிருக்கமா, உங்களுக்கு பேசிட்டு இருக்கும் போது குறுக்கெல்லாம் வந்ததுக்கு ஒரு கடை ஓனரா இருக்கிற என்கிட்ட எந்த விதமான விஷயத்தையும் சொல்லாம நீங்க பாட்டு உள்ள வந்து கதை பேசிருக்கீங்க. அதுபடின்னு அவரும் வந்து கேட்க, சரி ஓகே சும்மா தான் கேட்டேன். இருந்தாலும் இதுல இருந்தாலும் சொல்லிட்டு வாங்கப்பா, ஏன்னா திருடங்கட போந்துட்டானு சொல்லிட்டு நான் பார்க்க வந்தேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி அவங்கள விடு, உன்னுடைய பிரதர் எப்போ காணாம போனோம் எக்ஸாக்டா அதை சொல்லும்போது என்னோட பிரதர் ஸ்ப்ரிங்கோடைய ஸ்டார்டிங், அதாவது ஜனவரியோடைய முடிவுல தான் ஆர்டினரியான ஒரு பாயிண்ட் தான் சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்பணும். ஒரு நிமிஷம் இருங்க. நான் குறிச்சு அவன் ஏதோ ஒரு பொண்ணு தேடி போறான்னு சொன்னான். அவங்கள பாக்கிறதுக்காக போறேன்னு சொன்னவன் அதோட திரும்ப வரல. ஆனா அவன் காணாம போனதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சதுனால நான் அவனுடைய ரூம்ல போயிட்டு செக் பண்ணேன். அவன் அந்த இடத்துல இல்ல. ஆனா அந்த இடத்துல ஃபிளவர்ஸ் மட்டும் நிறைய கொட்டி கரைஞ்சது. அது மட்டும் இல்லாம அதோடைய ஸ்மெல் வர எனக்கு வந்தது. வழக்கமா அவன் ஃபிளவர்ஸ் எல்லாம் பார்த்து ரசிக்கிற ஆளே கிடையாது. அவனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. கொஞ்சம் அவனுக்கும் செட் ஆகாது. ஆனா சம்பந்தமே இல்லாம அந்த இடத்துல அது இருக்கிறது பார்க்கவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்பனா அந்த ஃபிளவர்ஸ் இன்னமும் அந்த இடத்துல உனக்கு வாசனை வருதா அப்படின்னு சொல்லலாம். அதுல இருந்து உங்களுக்கு எதனா எவிடன்ஸ் கிடைக்குமா? சரி மோரா, கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்பனா நான் நாளைக்கே உங்களுடைய வீட்டுக்கு வரேன். அதுக்கப்புறம் வந்து மறுநாளே பார்த்தா நம்ம நாட்டுக்கும் அந்த கடைக்கு சூப்பு சாப்பிட வந்திருக்கேன். வழக்கம் போல பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் மோரான்றவரும் அவன் எப்படியோ பட்டாலும் நல்லவனா இல்லைன்ற விஷயத்த வந்து இன்னொரு பக்கம் இந்த கடை ஓனரும் இந்த இடத்துல பேசிட்டு
பேசிட்டு இருக்கேன். ஹீரோ அதுக்கப்புறம் கிளம்பலான்னு பார்க்கும்போது எங்க போற, எனக்கு ஒரு முக்கியமான ஜாப் இருக்கு. அப்படியா? ஆமாமா, அவருக்கு ஒரு நல்ல வேலை இருக்கு. ஒரு சாமரைக்கு உதவி பண்ண ஒரு சாமரை பார்ப்பாரான். இன்னொரு பக்கம் ஹீரோ ஓஃபோ ரீசெண்டா நீ வந்து அந்த ஃப்ளவர்ஸை பத்தி நிறைய விஷயங்களை சொன்னால, அதுல வந்து மூரா சொன்னால ஒரு விதமான ஃப்ளவர்ஸை வந்து அவனுடைய பிரதர் இருக்கிற ரூம்ல இருந்து வாசனையாவும் வருது. அது மட்டும் இல்லாம அதை பார்த்தன வேற சொல்லியிருக்கான். கண்டிப்பா அதுக்கும் இதுக்கும் எதனா சம்மந்தம் இருக்கும்ல, வாய்ப்பு இருக்கு. ஸ்மெல் எப்படி வரும் எனக்கு அதுதான் புரியல அப்படின்னு அவங்கள சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பொண்ணும், அதாவது ஸ்டார்டிங் எபிசோட்ல வந்தவன் பால் விளையாடிட்டு இருக்கான். என்னுடைய சைல்ட்ஹுட் டேஸ் எல்லாமே ரொம்ப நல்லதா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவங்க மறைஞ்ச பிறகு எனக்கு சுத்தமா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அந்த பால் அவனும் தூக்கிப்பட அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பிறகு நாள் வச்சுங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டீஸ் பண்றோம். வழக்கம் போல தான் கண்டிப்பா இந்த எபிசோட் பிரமாதமா இருந்திருக்கும். பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஷார்ட் இமேஜ் போடுங்க. நானும் பார்த்துக்கிறேன். முழுக்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இதுக்கப்புறம் வர ஒரு எபிசோடு எல்லாமே இன்னும் மிஸ்ட்ரியா இருக்க போகுது. அதனால முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாம அதையும் பொறுமையா பாத்துருங்க. சரிங்க, நம்ம இந்த வீடியோ முடிச்சுமா.